வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பிபிஎல்ல 23வது மேட்ச் ஆன மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் மெல்போர்ன் ரெனகட்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை 1:45க்கு மதியம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒரு மணிக்கெல்லாம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா முக்கியமான அப்டேட்டா இருந்தாலும் சரி, பிச்சை பத்தியான ஏதோ தகவலா இருந்தாலும் சரி, ஸ்மால் லீக் டீம்ஸ், அப்புறம் ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷன் சொல்லி எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க ஸ்மால் லீக் விளையாடுறதுக்கு ஒரு பெஸ்டான ஆப்பை வந்து சூஸ் பண்ண முடியாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஃபேண்டசி எக்ஸ்11 ஆப்பை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறதுலே கம்மியான என்ட்ரி ஃபீஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப் தான் அது எக்ஸ்11 தான். நீங்க தேவைப்படும் போது வித்ட்ராவல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனடியா இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிஎஸ்டியோ டிடிஎஸ்ஓ எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, மற்ற ஆப்புக்கும் எக்ஸ்11க்கும் எவ்வளவு சேவ் ஆகும் அப்படிங்கிறத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே நீங்க இப்பவே ஜாயின் பண்ணிடுவீங்க. அது போக முக்கியமான மேட்சஸ்க்குலாம் ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு டைம் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன்ல தான் நடக்குது. ஸோ இந்த மெல்போர்ன் கிரவுண்ட்ல வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட், மெல்போர்ன் டாக்லேண்ட் ஸ்டேடியம். ஸோ மெல்போர்ன் ஸ்டார்ஸோட ஹோம் கிரவுண்ட் வந்து மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் ஆடுறாங்க. ஸோ அதோட பிட்ச் ரிப்போர்ட்டை பாத்தீங்க அப்படின்னா இந்த டைமென்ஷன், அதாவது பவுண்டரி லைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய டைமென்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மெல்போர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் வந்து கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் தான் கம்பேர் டு அதர் பிட்ச் அப்படின்னு சொல்லலாம். அதே போல இது வந்து ஒரு டீசென்டான ஒரு பேட்டிங் பிட்ச் அப்படின்னு இருக்காங்க. ரொம்ப பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பேட்டிங்க்கு சப்போர்ட்டே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்டான ஒரு பேட்டிங் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாங்க. அதே போல ரொம்பவும் வந்து இந்த பிட்ச்ல வந்து சீமர்ஸுக்கு வந்து ஸ்விங் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி கம்மி அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னருக்கும் வந்து பெருசா வேல்யூ இல்லைன்னு இருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் இந்த பிட்ச்ல நல்லா விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒரு லாஸ்ட் 10 மேட்ச் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 4 மேட்ச் வந்து உமன்ஸ் மேட்ச் இருக்கு. ஸோ அதை தவிர்த்துட்டு மீதி எல்லா மேட்சுமே பாருங்க மென்ஸ் பிபிஎல் மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்ல பிரிஸ்பன் ஹீட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலா நமக்கு வந்து 8 விக்கெட் வந்து போயிருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலா நமக்கு வந்து 12 விக்கெட் வந்து போயிருக்குது. அடுத்து இந்த மேட்ச்ல வந்து செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலா 7 விக்கெட் போயிருக்கு. இந்த மேட்ச்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்சும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 13 விக்கெட், இந்த மேட்ச்ல 12 விக்கெட். ஆனா அது உமன்ஸ் மேட்ச், அதை கண்டுக்காதீங்க. ஸோ இதுல வந்து 14 விக்கெட் செகண்ட் பேட்டிங். ஸோ மோஸ்டா பாருங்களேன், ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் இந்த பிட்ச்ல வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிபிஎல் சீசன்லயும் செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா ஃபாஸ்டோட அட்டாக் எப்படி இருந்திருக்கு இந்த பிட்ச்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 212 ஓவர்ல 67 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதுவே நம்ம ஸ்பின்னருக்கு பார்க்கும்போது 157 ஓவர்ல 47 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லை. நீங்க மற்ற பிட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த பிட்ச்ல ஸ்பின்னர்ஸ் வந்து நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்துதான் நம்ம வந்து ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ எப்படி வந்து எல்லா பிளேயர்ஸ் வந்து ரீசன்ட் டைம்ஸ்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெல்போர்ன் ரெனகட்ஸ், ஜாக் ஃப்ரெஷர் நம்ம எப்பவும் சொல்றதுதான். அவர் வந்து பாருங்க ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் 26, ஒரு மேட்ச் 21, மற்றபடி எல்லா மேட்சுமே சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. ஜோஸ் பிரவுன் வந்து எல்லா மேட்சுமே ஒரு 20-20 அடிப்பாரு. லாஸ்ட் மேட்ச் மட்டும் ஒரு 66 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சைஃபர்ட் மொதல் 3 மேட்ச் வந்து சூப்பரா ஆடினாரு. லாஸ்ட் 2 மேட்ச் வந்து சிங்கிள் டிஜிட்ல தான் வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டுக்கு வர்றாரு. அடுத்து ஜாக்கப் பெத்தேல் ஒரு 4 மேட்ச்ல 2 மேட்ச் வந்து சூப்பரான ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. 50% வந்து ட்ரீம் டீம்ல வர்றாரு. ஈவன்ஸ் இந்த சீசன்ல இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 40 ரன் அடிச்சாரு. மீதி எல்லாமே கம்மியான ஸ்கோர் தான், சொல்ற லெவலுக்கு ஒன்றும் பெருசா ஆடலை. அதே போலதான்
மெகான்சி ஹார்வியை வந்து பெருசா ஸ்கோர் பண்ணலன்னு சொல்லுவோம். அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 10-11 தான் இருக்கு. மீது எல்லாமே சிங்கிள் டிஜிட்ல தான் ஆடுறாரு. சுவிட்சர்லாந்து ஒரு சூப்பரான ஒரு டீசென்டான ஒரு பிளேயர். இது வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஒரு டீசென்டான பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் கொஞ்சம் கம்மியான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாரு. பெர்கோசோனில் மொதல் 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பவுல் பண்ணாரு. லாஸ்ட் 2 மேட்ச் அவரோட பவுலிங் வந்து பெருசா இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இனிஷியல் அவர் தான் விக்கெட் எடுத்தார். ஸோ அவர் விக்கெட் எடுத்த மேட்ச்லாம் வின் பண்ணாங்க. அவர் விக்கெட் இனிஷியல் எடுக்காத மேட்ச்லாம் தோத்துட்டு இருக்கிறாங்க. டாம் ரோஜர்ஸ் ஒரு சூப்பரான பிளேயர். இது வரைக்கும் விளையாண்ட எல்லா மேட்ச்லயுமே அந்த ரெனகட்ஸுக்கு விக்கெட் எடுத்ததுன்னா அது அவரு தான். ரிச்சர்ட்சன் தொடர்ந்து ஒரு விக்கெட் எடுப்பாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா ஓவர் கிடைக்கல, மேட்சை பினிஷ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து விக்கெட் கிடைக்கல. சாம்பா மொதல் மேட்ச் மட்டும்தான் விக்கெட் எடுக்கல. மீது எல்லா மேட்சுமே மினிமம் கேரண்டி விக்கெட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும், டக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மொதல் மேட்ச் டக்கு, அடுத்த 2 மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணாரு. அடுத்த மேட்ச் வந்து டக் அவுட்ல போயிட்டாரு. அடுத்ததா தாமஸ் ரோஜர், இது வரைக்கும் பாருங்க ஒரு மேட்ச் கூட 12 ரன் தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோராவே இருக்குது. ஒரு பெருசா எந்த மேட்சுமே அவர் வந்து ஆடவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சாம் ஹார்பர் இந்த 2 மேட்ச் மட்டும் நல்லா ஆடினாரு. மீதி 4 மேட்ச் வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் டான் லாரன்ஸ் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. உண்மையிலே ஒரு சூப்பரான பிளேயர். இதுக்கு முந்தின சீசன்லயும் மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு ஆடி நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸ்டோய்னிஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், உங்களுக்கே தெரியும். மேக்ஸ்வெல் அந்த மாதிரி தான் இருக்கிறாரு. பட் மேக்ஸ்வெலுக்கு வந்து 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்ணல. கார்ட்வைட் அவரோட 15ல இருந்து 20 ரன் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான பிளேயரா இருக்காரு. ஜோயல் பாரிஸ் வந்ததுல இருந்து ஒரு விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஷெகிட்டி லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு. நல்ல ஒரு பவுலர்ஸ் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒசமா மிர் விளாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் கேரண்டி எடுத்து கொடுக்குறாரு. பீட்டர் ஷெடிலும் அதே மாதிரி தான். இந்த ஒரு மேட்ச் தவிர மீது எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன்ல எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க கம்பேர் டு பேட்டிங். ஸோ 2 டீமோட ஃபார்ம்ஸ் வந்து நீங்க பாத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது எப்போதும் போல மஸ்ட் பிக் ஆப்ஷன் யாரு. இந்த டீம்ல இவரை கண்டிப்பா ஒரு 7ல இருந்து 8 டீம்ல வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் பாக்குறது வந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஒரு முக்கியமான மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம். ஏன்னா நீங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஸ்டோய்னிஸ்ல இருந்து 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்றாரு. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஒருவேளை மேக்ஸ்வெலுக்கு முன்னாடி கூட ஆடலாம். பட் இருந்தாலும் ஒரு சூப்பரான ஒரு பிளேயர் நமக்கு வந்து, ஏன்னா 4 ஓவர் வரைக்குமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டீமோட 5வது பவுலிங் ஆப்ஷன் அவர் தான். மெயின் பவுலிங் ஆப்ஷன்ல அவர் இருக்கிறாரு. 5th பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கும்போது 3ல இருந்து 4 ஓவர் வந்துடும். செலக்டட் பெர்சன்டேஜுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 85 பேர் வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போல மேக்ஸ்வெலும் வந்து அந்த டீம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னா 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து அதிகபட்சம் 1 or 2 ஓவர் எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல. ஏன்னா ஸ்பின்னுக்கு இன்னைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா மேக்ஸ்வெல் மாதிரியான பிளேயர்ஸை நம்ம டிராப் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 78% பேர்கிட்ட மேக்ஸ்வெலுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கிறது தப்பு கிடையாது. அடுத்தபடியா வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நான் சொல்றது பென் டக்கெட்டையும் ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நான் சொல்லுவேன். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ஒரு 85 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசன் வந்து நல்லாவே ஆடுவார். குறைஞ்சதும் பாத்தீங்க அப்படின்னா மொதல் மேட்ச் டக்கு, அடுத்த 2 மேட்ச் வந்து 60+ ரன் அடிச்சாரு. அடுத்த மேட்ச் டக்கு. ஆனா பாதிக்கு பாதி வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகங்கிறதுனால நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். பட் இன்னைக்கு எதிர்த்து ஆடக்கூடிய மெல்போர்ன் ரெனகட்ஸையும் இனிஷியல்ல கொஞ்சம் ஃபேஸ் பண்ணி ஆடிட்டாருன்னா கண்டிப்பா வந்து அவர்கிட்ட நம்ம வந்து ஒரு 30ல இருந்து 40 ரன் வரைக்குமே எதிர்பார்த்திடலாம். அதனால டக்கெட்டை வந்து நான் கண்டிப்பா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தான் சொல்லுவேன். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பீட்டர் ஸ்டிடிலும் நல்லாவே ஒரு ஆப்ஷன்ல பவுல் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் இருந்தாலும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல தேவையில்லை. ஸோ மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல பென் டக்கெட், அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்து மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், இந்த 3 பேரையுமே நீங்க வந்து மெல்போர்ன் ஸ்டார்ஸ்ல மஸ்ட் பிக்கா வைங்க. அதே போல மெல்போர்ன் ரெனகட்ஸ்ல யார் மஸ்ட் பிக்கா வைக்கலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சுவிட்சர்லாண்டை வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். ஏன்னா அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜும் 90% மேல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. ஒரு சில ரன் லாஸ்ட் மேட்ச் கூட பாத்தீங்கன்னா ஒரு 18 ரன். ஸோ குறையாம ஒரு
15ல இருந்து 20 ரன் பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சா அதை கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு. பிளஸ் பவுலிங்லயும் மினிமம் 1 or 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஏதாச்சும் ஒரு சில மேட்ச்ல வந்து மிஸ் ஆகலாம், தப்பு கிடையாது. எல்லா பிளேயரும் எல்லா மேட்சுமே பெர்ஃபெக்டா ஆடணும் முடியாது, மிஸ் ஆகலாம். பட் இருந்தாலும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்கலாம். ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நான் வந்து சுதர்லாந்து வந்து வெறும் 18 ரன் தான் ஸ்மால் லீக்ல. ஆனாலும் நான் அவரை வைஸ் கேப்டனா போட்டே நான் வின் பண்ணேன். ஏன்னா அந்த செலக்டட் பெர்சன்டேஜ்ங்கிறதுனால அது இம்பார்ட்டன்ட். அதனால ஒரு மஸ்ட் பிக்கா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல டாம் ரோஜர்ஸ், ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா விளாண்ட எல்லா மேட்ச்லயுமே ஒரு சூப்பரான விக்கெட் எடுத்து கொடுத்திருக்கிறாரு. இந்த டீமோட பவர் பிளேல வந்து அட்டாக் பண்ணக்கூடியது அவர் தான். முதல் 4 ஓவர் பவுல் பண்றதுல 2 ஓவர் அட்டாக் பண்றாரு. மினிமம் விக்கெட் கேரண்டி, உங்களுக்கு 1 or 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுத்துடுறாரு. ஸோ அதனால நீங்க டாம் ரோஜர்ஸையும் வந்து ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா டிம் சைஃபர்ட்டையும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைங்க. ஏன்னா டாம் ரோஜர்ஸையும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 85% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிம் சைஃபர்ட்டை ஒரு 80 பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா காரணம் பேட்டிங் பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து அவருக்கு இருக்கு. நீங்க மற்ற பிளேயர்ஸ்க்கு அட்வான்டேஜ் இல்ல. சில ஒரு மேட்ச்லாம் டிம் சைஃபர்ட் வந்து 3 கேட்ச் வந்து பிடிச்சாரு. அப்போ மூவட்டா 24 பாயிண்ட். பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே 24 பாயிண்ட் வந்து அட்வான்டேஜோட வர்றாரு. எந்த பிளேயர்ஸ்க்கு அது கிடையாது. ஸோ அதனால ஒரு மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைங்க. நல்ல ஃபார்ம்ல ஆடினாரு மொதல் 3 மேட்ச். லாஸ்ட் 2 மேட்ச் வந்து கொஞ்சம் சரியா ஆடல. இருந்தாலும் நான் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வைக்க சொல்றேன். செலக்டட் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ டிம் சைஃபர்ட், சுதர்லாந்து, டாம் ரோஜர்ஸ் இந்த 3 பேரையுமே மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 6 மஸ்ட் பிக் ஆப்ஷன் பார்த்துருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல யாரெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம்? ஸோ செலக்டட் பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். ஆனா உங்களுடைய ஒரு 50 பேர் விளையாடக்கூடிய மினி லீக்கா இருந்தாலும் சரி, 5 லட்சம் பேர் விளையாடக்கூடிய மெகா லீக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்க கொஞ்சம் கவனமா பாருங்க. அதுல யாரெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நான் சொல்றது ஜோயல் பாரிஸ். மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. செலக்டட் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வெறும் 10% தான். ஆனா இவர் வந்து கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு. ஏன்னா அந்த டீமோட ஒரு முக்கியமான பவுலர். பிளஸ் நமக்கு வந்து இனிஷியல்ல பவர் பிளேல பவுல் பண்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரெஷர் ஒரு ஹார்டு ஹிட்டர், அது ஒரு கூட ஓப்பனிங் ஆடக்கூடிய ஜோஸ் பிரவுனும் ஒரு ஹார்டு ஹிட்டர் தான். ஸோ அப்படிங்கும் போது அவங்க அவசரப்பட்டு அடிக்கும் போது இவர் பால விக்கெட் விழலாம். ஏன்னா தொடர்ந்து 3 ஓவர் பவர் பிளேல வந்து அட்டாக் பண்ணி கொடுக்குறாரு. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு விக்கெட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஷுவர். அதுக்கு மேல விக்கெட் எடுத்தாருன்னா கண்டிப்பா அந்த மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்துருவாரு. நீங்க போட்ட காசை வந்து வேஸ்ட் பண்ண விட மாட்டாரு ஜோயல் பாரிஸ். அதுக்கு அடுத்தபடியா நான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கிட்டையும் நீங்க வந்து மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் ஓரளவுக்கு அதிகமாவே இருக்குது, ஒரு 35% இருக்கு. ஸோ எப்படி வந்து ஜோயல் பாரிஸ் வந்து இனிஷியல்ல பவுல் பண்றாரோ அதே மாதிரி இனிஷியல்லையும் பவுல் பண்றாரு. கடைசியில வந்து டெத்துல வந்து பீட்டர் ஸ்டிடில் கூட சேர்ந்து ஒரு ஓவர் வந்து பவுல் பண்றாரு. ஸோ இனிஷியல் பிளஸ் டெத்தில் அட்டாக் பண்றதுனால நீங்க கண்டிப்பா அவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் ஸ்மால் லீக்ல அவரை ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேயரா இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா நான் பாக்குறது சாம் ஹார்பர். ஏன்னா விளாண்டார்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 35ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்கும் ஆடி கொடுப்பாரு. இல்லையா டக் அவுட் ஆயிடுவாரு. பெருசா ஒரு சிங்கிள் டிஜிட்ல தான் ஸ்கோர் பண்ணுவார். ஆனா இன்னொரு பிளஸ் என்னன்னா அவர்கிட்ட அந்த விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவேன். ஒரு 30% பேர் வந்து அவரை ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. அதனால நீங்க வந்து கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டாம் ரோஜர்ஸையும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க பார்த்திருப்பீங்க. அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 10, 11 இந்த மாதிரி தான் இருக்கு. இவரை போய் நீங்க ட்ரை பண்ணணுமான்னு உங்களுக்கு யோசிக்கலாம். பட் எப்படி லாஸ்ட் மேட்ச்ல ஜோஸ் பிரவுன் ஒரு 66 ரன் எதிர்பாராத விதமா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி அடிச்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா செகண்ட்ல பேட்டிங் பண்ணார் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் எடுங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல. இல்லைன்னா தேவை. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணார்னா இம்பார்ட்டன்ஸ் பெருசா கொடுக்க வேண்டாம். செகண்ட் பேட்டிங் பண்ணார்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது ரெனகட்ஸ்ல யாரெல்லாம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம் உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. செலக்டட் பெர்சன்டேஜ் ஒரு 30% தான் இருக்குது. பட் லாஸ்ட் சீசன் நான் சொன்ன போல நல்லா ஆனாரு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா ஆடல. அதுக்கு முந்தின மேட்ச் கூட ஒரு 40+ ரன் அடிச்சு கொடுத்தாரு. பட் குறையாம ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடக்கூடிய ஒரு டீசன்ட் பேட்டர் தான். மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரிச்சர்ட்சனையும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா நான் எப்போ போன வீடியோ சொன்னதுதான், முன்னாடி இருந்த ரிச்சர்ட்சன் கிடையாது. நீங்க டப்பு டப்புன்னு அவரை பிக் பண்ணாதீங்க, கொஞ்சம் அந்த ஃபார்மை கொஞ்சம் பாருங்க. அதுக்குதான் அந்த இதை கொடுத்துருக்கிறேன். ஸோ அது யாரெல்லாம் ஃபார்ம்ல இருக்கா, யாரெல்லாம் ஃபார்ம் அவுட்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம டப்புன்னு ஒரு ரிச்சர்ட்சனா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா 25% பேர் தான் அவரை ட்ரை பண்ணி இருக்கிறாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல வந்து ஃபெர்கசோனில நீங்க கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 25%-30% பேருக்குள்ள ட்ரை பண்ணி இருக்கிறாங்க. பட் இனிஷியலா நல்லா பவுல் பண்ணுவாரு. ஒருவேளை வந்து இவர் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு பவுல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ல பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா பார்க்கக்கூடியது 50% இம்பார்ட்டன்ட் பிளஸ் எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா டான் லாரன்ஸ். 60% பேர் வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா நீங்க வந்து எஸ்எல்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். தேவைப்பட்டா பவுலிங் பண்ணுவார். அவங்களுக்கு வந்து 4 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, ப்ராப்பரா 4 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 5வது ஸ்டோய்னிஸ், 6வது மேக்ஸ்வெல், 7வது தான் டான் லாரன்ஸ் இருக்காரு. அதனால பவுலிங் ஆப்ஷனை நம்பி போகாதீங்க. அப்படியே அவர் பவுல் பண்ணாலும் 1 or 2 ஓவர் தான் பவுல் பண்ண முடியும், அதுக்கு மேல பவுல் பண்றது கஷ்டம். அதனால பவுலிங் ஆப்ஷன், பேட்டிங் ஆப்ஷனை மட்டும் நம்பி செலக்ட் பண்ணுங்க. பட் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா ஒசாமா மிர்ரும் ஒரு 40% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் விக்கெட் கேரண்டி. இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்து நீங்க வந்து ஒரு விக்கெட் வந்து ஸ்வேரா எதிர்பார்க்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ஜோயல் பாரிஸ் ஃபாஸ்ட், பீட்டர் சிடில் ஃபாஸ்ட், ஸ்டிகிட்டி ஃபாஸ்ட், ஸ்டோய்னிஸ் ஃபாஸ்ட். ஸோ ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல வந்து அவர் இருக்கிறாரு. அப்படிங்கும் போது நீங்க கண்டிப்பா ஒசாமா மிர்ரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறதுல தப்பு இல்லை. ஏன்னா அந்த ஒரு விக்கெட் எடுத்தா கூட, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாம் ஹார்பரா இல்ல இவரான்னு பார்க்கும்போது ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா அவர் 35 ரன் அடிக்கிறது ஈக்குவல் பண்ணிடுவார். அதனால நீங்க வந்து ஒசாமா மிர் மாதிரியான பிளேயர்ஸ் வந்து இதுல வந்து எஸ்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே போல நம்மளுடைய மெல்போர்ன் ரெனகட்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரெஷர் ஒரு 45% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்எல்ல செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா நான் பாக்குறேன். பட் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரே 20-21 ரன் தான் அடிச்சிருக்காரு. அதுக்கு பதிலாக நீங்க ஏதாச்சும் ஒரு மினிமம் கேரண்டி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பவுலர் எடுத்தீங்கன்னா கூட ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் பிளஸ் அது எல்பி ஸ்டம்ப் அவுட் ஆக்கி இருந்தாருன்னா 33 பாயிண்ட். அப்படிங்கும்போது ஜாக் ஃப்ரெஷரை விட ஒரு பவுலர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பா இன்னைக்கு மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா நீங்க வந்து ஜாக் ஃப்ரெஷருக்கு வந்து மேபி இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்க போகலாம். மற்றபடி உங்களுடைய ஓன் ரிஸ்க் தான் அவர் எடுக்கிறது. அப்புறம் பெத்தேல், நான் லாஸ்ட் மேட்ச்லயே நான் பெத்தேலோட பவுலிங் ஆப்ஷனை பத்தி சொல்லியிருந்தேன். ஏன்னா 5 பேர் தான் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. தேவைப்பட்டால் பெத்தேல் பவுலிங் பண்ணுவாருனோ அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ செலக்டட் பெர்சன்டேஜ்லயும் பாத்தீங்கன்னா 35 பேர் தான் அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் எஸ்எல்ல வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான், கொஞ்சம் நிதானமா ஆடக்கூடிய பிளேயர். ஒரு 20 பால்ல 25 ரன்னு, ஒரு 10 பால்ல 15 ரன், இல்ல ஒரு 10 அந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ரொம்ப ஹார்ட் ஹிட்டர் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரு, பிரவுனு, சைஃபர்ட் எல்லாம் வந்தா வருது போனா போதுன்னு சுத்துற ஆட்கள். அதனால அதை கொஞ்சம் இந்த பிளேயருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல ஆடம் ஜாம்பாவையும் ஒரு 60% பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு எஸ்எல் பிக். ஏன்னா மினிமம் விக்கெட் கேரண்டி. எப்படி ஒசாமா மிர் சொன்னோம், ஒரு விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. அது போக யார் என்னடி பவுல் பண்ணாலும் சரி 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிளேயர். அதனால ஸ்மால் லீக்ல ஜாக் ஃப்ரெஷர், சாம்பா, பெத்தேல் இந்த 3 பேரையும் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ கடைசியா இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எப்படி எடுக்கலாம்? நான் ஏற்கனவே சொன்னது போல ஸ்டோய்னிஸுக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் நீங்க போகலாம். ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் 2 ஆப்ஷனுமே இருக்கு. சரிங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து டக்கெட்டுக்கும் நீங்க வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணாருன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் போகணும் அப்படின்னா மேக்ஸ்வெலுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எடுங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் பவுலிங் பண்றாரா இல்லைன்னு தெரியல, வந்தாலும் 2 6 அடிச்சுட்டு 3வது பாலே அவுட் ஆயிடுறாரு. ஸோ அது வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டனா ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுக்கு ஸ்டோய்னிஸே பெஸ்ட். ஸ்டோய்னிஸ், டக்கெட்டு, மேக்ஸ்வெல் வந்து 3வது ஆப்ஷன்ல கேப்டன் வைஸ் கேப்டனா வச்சுக்கோங்க. நம்மளுடைய மெல்போர்ன் ரெனகட்ஸ்ல பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு முதல் ஆளா சூஸ் பண்றது சுதர்லாந்து. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு.
டிம் சைஃபர்ட்டுக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். டாம் ரோஜர்ஸ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். எல்லா மேட்சுமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுல இந்த 3 பேருமே நல்லாவே இருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் வந்து எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவ்வளவு நேரம் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ், ஸ்மால் லீக், 50% ஆப்ஷன், மஸ்ட் பிக் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ ஒன்லி ஒன் ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் லீக். ஸ்மால் லீக் பிளே பண்றவங்களுக்கு மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல சொன்ன பிளேயர்ஸ் மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், சுதர்லாண்டு, டாம் ரோஜர்ஸ், பீட்டர் ஸ்டிடில், அதுக்கப்புறம் வந்து டிம் சைஃபர்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பென் டக்கெட். 1 2 3 4 5 6 7 பிளேயர் வந்து நம்ம வந்து மஸ்ட் பிக்ல பார்த்துருக்கோம். ஸோ 7 பிளேயர் வந்து கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அடுத்த ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்ன பிளேயர்ல வந்து ட்ரம்ப் கார்டு, அதுக்கப்புறம் டேன் லாரன்ஸ் ஓகே, சாம்பா ஓகே, ஸ்ட்ரிகிட்டி ஒரு ட்ரம்ப் கார்டு. ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 35% தான் இருக்கு. அதே போல இவரையும் வந்து 40% பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு லாண்டு கொடுக்கணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்க யாரை வேணாலும் மேபி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ ஒசாமா மிர்ரை எடுக்கணும்னா எடுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷன் வேணா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது ஒரு பெர்ஃபெக்டான டீமா இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நீங்க வந்து யாரை கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுவீங்க, இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன் இருந்தா கண்டிப்பா யூடியூப் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கு தான் நம்ம கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவையான ரிப்ளை நம்ம கொடுப்போம். ஸோ ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஐடியாஸ் இருந்தா இல்ல எதுவும் தகவல் தெரிஞ்சா கூட நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.